பொதுவாக வீட்டை விட்டு வெளியே செல்லுதல், இது ஆணோ பெண்ணோ இது விதி கிடையாது. வீட்டை விட்டு ஓடி போயிடறாங்கன்னு வச்சுங்களேன். ஆண் பெண் யார் ஓடி போனாலும் பரவாயில்ல, வீட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் வர நம் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள ஆஞ்சநேயர் நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே ஆஞ்சநேயர் தெரியும். எப்போ அந்த தகவல் நடக்குதோ அடுத்த நிமிஷமே, அதாவது ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும், வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா, அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ரோஜா மாலை அணிவிங்களா. அது ரோஜா மாலை போடுற போது என்ன பண்ணணும், மனசில் சங்கல்பம் பண்ணிக்கணும். இப்படி அவங்க பேரை சொல்லி அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்க உடனே எனக்கு வரணும்னு சொல்லி போட்டு அந்த ரோஜா மாலை ஒன்று எடுத்து அந்த ஆஞ்சநேயருடைய கழுத்தில், அங்கே கோயிலில் கொடுத்தல அந்த பூஜை பண்ணுறவங்க கொடுத்துனா கழுத்தில் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா உடனே 2 நாளில் எங்கே போயிருந்தாலும் அவங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அவர் சீதை, அதாவது ஸ்ரீராமனுடைய மனைவி சீதை, அவங்க காணாம போனதுவே கண்டுபிடிச்சி மீட்டு வரக்காக நிறைய உபாயம் பண்ணாங்க. ஸோ அனுமனை வழிபடுங்கள், அற்புதங்கள் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுங்கள்.